ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க உங்க வீட்ல தனியா உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. வெளியே வந்து பயங்கரமான புயல் காத்தடிக்குது. மரமெல்லாம் முறிஞ்சு விழுற சத்தம் கேக்குது. ம் திடீர்னு ஒரு பெரிய சத்தம். ஊரு முழுக்க கரண்ட் கட் ஆயிடுது. ஒட்டுமொத்த நகரமும் இருட்டுல மூழ்கிடுது. அந்த முதல் சில வினாடிகள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பா ஒரு பதற்றம் வரும். ஆமா, உடனே ஒரு பதற்றத்தோட ஒரு டார்ச் லைட்டையோ மொபைல் ஃபிளாஷ் லைட்டையோ இல்ல ஒரு மெழுகுவர்த்தியை தேடுவோம் இல்லையா? ம் ஆனா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன காத்தடிச்சா அந்த மெழுகுவர்த்தி அணைஞ்சிடும். கரெக்ட். பேட்டரி தீந்து போனா அந்த டார்ச் லைட்டும் முடிவுக்கு வந்துடும். நம்மை காப்பாத்துற அந்த வெளிச்சம் வெளியிலிருந்து வர்ற ஏதோ ஒன்ன எவ்வளோ சார்ந்திருக்கு, அது எவ்வளோ பலவீனமா இருக்குங்கிறத அந்த இருட்டுல தான் நமக்கு முழுசா உரைக்கும். மிக சரியான உதாரணம். வெளிச்சம் மட்டும் இல்ல, நாம அன்றாடம் சார்ந்து இருக்கிற எல்லாமே இப்படிதான் இருக்கு. அதாவது ஒரு சின்ன தூண்டுதல் இல்லாம, இல்ல ஒரு எரிபொருள் இல்லாம நம்மால எதையும் இயக்க முடியறதில்ல. ஆமா, அது ஒரு நவீன தொழில்நுட்பமா இருந்தாலும் சரி, ஏன் நம்முடைய சொந்த உணர்ச்சிகளா இருந்தா கூட அப்படிதான். அதுதான் இங்க முக்கியமான பிரச்சனையே. ஆனா இந்த உலகத்துல எந்த ஒரு சூறாவளியாலையும் எப்படிப்பட்ட புயலாலையும் அசைக்கவோ அணைக்கவோ முடியாத ஒரு உள்வெளிச்சம் உங்களுக்குள்ளே இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்க? கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. அதுவும் அதுக்கு எந்த பேட்டரியும் தேவையில்ல, எந்த எரிபொருளும் தேவையில்லைன்னா எப்படி இருக்கும்? இந்த ஆழமான தேடல்ல நாம இன்னைக்கு அலச போற ஆதாரம் 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த வள்ளலார் எழுதின அருள் விளக்க மாலை அப்படிங்கிற தொகுப்புல வர்ற 25வது பாடல். ஆமா, அறையாத மிகு பெரும் காற்று அப்படின்னு தொடங்குற இந்த பதிவு இது வந்து ஏதோ ஒரு பழைய கவிதைன்னு நினைச்சிடாதீங்க. இது மனித மூளை, பிரபஞ்சம், அப்புறம் உளவியல், இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு மாபெரும் வரைபடம்னு சொல்லலாம். எந்த ஒரு முன்முடிவும் இல்லாம இத முழுமையா நாம இன்னைக்கு பிரித்து பார்க்க போறோம். கண்டிப்பா. இத ஒரு வழக்கமான பக்தி பாடலாவோ தத்துவ பாடலாவோ பாத்திரக்கூடாது. அவர் இதுல பயன்படுத்தியிருக்க வார்த்தைகளும் உருவகங்களும் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நாம அவ்ளோ வியந்து பேசுற குவாண்டம் இயற்பியலோடும் நவீன உளவியலோடும் நேரடியாக தொடர்புடையவை. அதனாலதான் இத பத்தி நாம இவ்ளோ ஆழமா பேச போறோம். சோ உங்களை சுத்தி நடக்கிற அந்த அன்றாட தகவல் குவியல்கள், டென்ஷன்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு இத கேளுங்க. முதல் விஷயம், அந்த பெருங்காற்று. ஒயாத இடைவிடாத சூறாவளி வீசினாலும் கொஞ்சமும் அசையாம அணையாம இருக்கிற ஒரு விளக்கு அப்படின்னு வள்ளலார் முதல் 4 வரிகள்ல சொல்றாரு. எனக்கு இதுல கொஞ்சம் முரண்பாடா தோணுது. அறிவியல் படி பாத்தீங்கன்னா எல்லா ஆற்றலுக்கும் ஒரு மூலம், அதாவது ஒரு சோர்ஸ் இருக்கணும் இல்லையா? ஆமா, அதுதான் இயற்பியல் விதி. காத்தடிச்சா விளக்கு அணையணும், இல்ல குறைஞ்சபட்சம் அசைவாவது செய்யணும். இது எப்படி சாத்தியம்? அதுதான் அந்த வரியோட மையக்கருத்தே. அவர் அத சாதாரண விளக்குன்னு சொல்லவே இல்ல. அத தூண்டாதே விளங்குகின்ற ஜோதிமணி விளக்கே அப்படின்னு குறிப்பிடுறாரு. துண்டாதே விளங்குகின்ற? ஆமா, ஒரு சாதாரண விளக்கு எரியணும்னா முதல்ல ஒரு திரி வேணும், எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊத்தணும், அதுக்கப்புறம் யாராவது ஒரு தீக்குச்சிய வச்சு அதை தூண்டி விடணும். கரெக்ட். ஆனா இங்க வள்ளலார் குறிப்பிடுற இந்த அருள் ஜோதிக்கு அவுட் சைட் மோட்டிவேஷன், அதாவது வெளித்தூண்டுதல் எதுவுமே தேவையில்லை. அது தன் சுய இயல்பிலேயே ஒளிருது. ஏறுங்க, தூண்டாதேனா அதுக்கு திரியும் தேவையில்லை, எண்ணெயும் தேவையில்லைன்னு சொல்றாரா? அப்படி ஒன்னும் உண்மையில இருக்க முடியுமா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, நாமெல்லாம் யூடியூப்ல மோட்டிவேஷனல் வீடியோக்களை பார்த்துட்டு தானே அன்றைய வேலையை தொடங்குறோம். நமக்கே ஒரு வெளி தூண்டுதல் தேவையா இருக்கு. காலையில ஒரு காஃபி குடிச்சாதான் மூளையே வேலை செய்யுது. அப்படி இருக்கும்போது தூண்டப்படாத வெளிச்சங்கிறது பிராக்டிக்கலா சாத்தியமா? அதுதான் மனிதர்களாகிய நாம செய்யற மிகப்பெரிய பிழை. நம்முடைய மகிழ்ச்சி, நிம்மதி, செயல்பாடுகள் இது எல்லாத்தையுமே வெளியிலிருந்து வர தூண்டுதல்களோட நாம முடிச்சு போட்டு வச்சிருக்கோம். அதாவது யாராவது பாராட்டினா சந்தோஷம், திட்னா சோகம், காஃபி குடிச்சா சுறுசுறுப்பு இல்லனா பயங்கர சோர்வு, இது எல்லாமே நாம வெளியில தேடுற மெழுகுவர்த்திகள். ஓஹோ. ஆமா, அந்த மெழுகுவர்த்திகள் எல்லாம் காத்தடிச்சா கண்டிப்பா அணைஞ்சிடும். ஆனா மனிதனுக்குள்ள இருக்கிற ஒரு ஆழமான விழிப்பு நிலை, பியோர் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது எதையுமே சார்ந்தில்ல. அது எப்பவுமே விழிப்போட இருக்கா? எக்ஸாக்ட்லி. அது எப்பவுமே பிரகாசமா இருக்கு. அதுதான் அந்த தூண்டப்படாத விளக்கு. அததான் வள்ளலார் அண்டம் அப்புறம் பிண்டத்தோட தொடர்பு படுத்துறாரு. எப்படி தொடர்பு படுத்துறாரு? அண்டபகரண்ட துறையாவும் பிண்ட வகை துறை முழுதும் விளங்க அப்படின்னு அவர் சொல்றத கவனிச்சா இதோட உண்மையான பிரம்மாண்டம் என்னன்னு உங்களுக்கு புரியும். அண்டம் அப்புறம் பகிரண்டம்னா இந்த எல்லையற்ற பேரண்டம், மேக்ரோகாசம்னு சொல்லுவோம்ல அது. பிண்டம்ங்கிறது நம்முடைய இந்த மனித உடல், அதாவது மைக்ரோகாசம். கரெக்ட். இத காலம் காலமா தத்துவவாதிகள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா எனக்கு எப்பவுமே இதுல ஒரு சின்ன சந்தேகம் உண்டு. என்ன சந்தேகம்?
வானத்துல கோடிக்கணக்கான ஒளியாண்டுகளுக்கு அப்பால் இருக்கிற நட்சத்திரங்களை ஒளிரச் செய்யற அதே சக்தி தான் என் உடலுக்குள்ளேயும் ஒளிருதுன்னு சொல்றது கொஞ்சம் அதீதமான கற்பனை இல்லையா? ஒரு கவிதைக்காக இப்படி சொல்லலாம், ஆனா நிஜத்துல இது எப்படி சயின்டிஃபிக்கா சாத்தியம்? இது கவிதை இல்ல, இது 100க்கு 100 தூய அறிவியல். இத நல்லா கவனிங்க. உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுலயும் ஒவ்வொரு அணுவுலையும் உள்ள புரோட்டான்களும் எலக்ட்ரான்களும் எப்படி செயல்படுதோ அதே விதிகளின்படிதான் கோடிக்கணக்கான ஒளியாண்டுகளுக்கு அப்பால இருக்கிற ஒரு சூப்பர்னோவா நட்சத்திரமும் செயல்படுது. நிஜமாவா? கண்டிப்பா. பிரபஞ்சங்கிறது ஒரு பெரிய ஃப்ராக்டல் வடிவமைப்பு போல. நீங்க ஒரு மைக்ரோஸ்கோப் வழியா பார்க்கும்போது என்ன அமைப்பு இருக்கோ அதே அமைப்பு தான் டெலஸ்கோப் வழியா பார்க்குற அந்த பிரம்மாண்டத்திலயும் இருக்கு. ஓ, அதாவது ஒரு பெரிய மரத்தோட கிளை எப்படி பிரிஞ்சு போகுதோ அதே போலதான் அந்த மரத்தோட இலையில இருக்கிற சின்ன நரம்புகளும் பிரிஞ்சு போகுது. அதானே சொல்றீங்க? மிகச் சரியான உதாரணம். ஒரு மிகப்பெரிய சூப்பர்னோவா நட்சத்திரம் வெடிக்கும்போது எந்த வகையான ஆற்றல் வெளியாகுதோ அதே ஆற்றல் தான் நீங்க இப்போ என் பேச்சை கவனிக்கும்போது உங்க மூளையில இருக்கிற நியூரான்களுக்கு இடையில ஒரு சின்ன மின்சார சிக்னலா பாயுது. வாவ்! வெளியில உள்ள அந்த பேரண்டத்தை ஒளிரச் செய்யற அதே அடிப்படை இறைச்சக்தி ஒரு சின்ன துளி அளவு கூட குறையாம உங்க உடலுக்குள்ளேயும் இருக்கு. அதனாலதான் புயல், மழை, கஷ்டங்கள்னு வெளியில என்ன நடந்தாலும் உள்ளே இருக்கிற அந்த அடிப்படை ஆற்றல் எப்பவுமே அணைந்து போகாதுன்னு வள்ளலார் சொல்றாரு. இதை கேட்கும்போது காலையில டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு ஆபீஸ் மீட்டிங்குக்கு லேட் ஆயிடுச்சேன்னு நாம படுற சின்ன சின்ன டென்ஷன்கள் எல்லாம் எவ்வளவு அற்பமா தெரியுதுன்னு யோசிச்சு பாருங்க. உண்மைதான். உங்களுக்குள்ள ஒரு சூப்பர்னோவா வெடிக்கிற அளவுக்கான அடிப்படை ஆற்றல் இருக்கும்போது நாம ஒரு சின்ன ஹார்ன் சத்தத்துக்கோ இல்ல யாரோ ஒருத்தர் சொல்ற வார்த்தைக்கோ நிலை குழைஞ்சு போயிடுறோம். சரி, எனக்கு ஒரு கேள்வி. கேளுங்க. நமக்குள்ளேயே அப்படி ஒரு அசையாத அவியாத பெருநெருப்பு இருக்குன்னா அதை நாம எப்படி பேலன்ஸ் பண்றது? நெருப்புன்னா அது சுடுமே, கட்டுப்பாட்டை மீறினா அது எல்லாத்தையுமே எரிச்சுடுமே. கரெக்டான கேள்வி. ஒருவேளை அதனாலதான் அவர் உடனடியா அடுத்த வரியில ஒரு நிலவோட உருவகத்தை கொண்டு வராரா? எக்ஸாக்ட்லி. ஒரு அதீத ஆற்றல் எப்படி தன்னைத்தானே தணிச்சுக்குது இல்ல பேலன்ஸ் பண்ணிக்குது அப்படிங்கறத விளக்கத்தான் அவர் அடுத்த வரிகளுக்கு போறாரு. விளக்க பத்தி சொல்லிட்டு உடனே பாடலோட 5 அப்புறம் 6வது வரிகள்ல ஒரு அதாவது நிலவ வர்ணிக்கிறாரு. அந்த வரிகள் ஞாபகம் இருக்கா? மறையாதே, குறையாதே, களங்கமும் இல்லாதே, மயக்காதே, பணிக்காதே, வயங்குகின்ற மதியே அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு. இந்த இடத்துலதான் எனக்கு வள்ளலார் மேல ஒரு சின்ன கோவமே வருது. ஏன் கோவம்? கவிதைன்னா எப்படி இருக்கணும்? நிலவுன்றாலே ஒரு குளிர்ச்சியானது, அத பார்த்தா ஒரு காதல் வரும், ஒரு மயக்கம் வரும், ஒரு இதமா இருக்கும். ஆனா இவர் என்னடான்றால் நிலவுக்குரிய அத்தனை குணங்களையும் அப்படியே பிடுங்கிடுறாரே. எப்படி பிடுங்குறாருன்னு சொல்றீங்க? தேயாத, களங்கமில்லாத, அதாவது கரைகள் இல்லாத நிலவுங்கிறத கூட நான் லாஜிக் படி ஒத்துக்கிறேன். சரி, அது ஒரு தெய்வீக நிலவுன்னு வச்சுக்கலாம். ஆனா மயக்காதே, பணிக்காதன்னு ஏன் சொல்றாரு? நிலவு மயக்கலைன்னா, அது நமக்கு இதமான குளிரை தரலேன்னா, அப்புறம் அது எதுக்கு? அந்த உருவகமே அடிபட்டு போகுதே. இங்கதான் நீங்க இது ஒரு மேலோட்டமான கவிதையா பார்க்காம சைக்காலஜியோட இணைச்சு பார்க்கணும். சைக்காலஜியோடவா? எப்படி? ஆமா, மயக்கம் அப்படிங்கிறது என்ன? நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த செய்யும்போது, உதாரணமா மணிக்கணக்கா சோஷியல் மீடியால ஸ்க்ரோல் செய்யறது இல்ல அதீதமான போதைய தர்ற பழக்கங்கள், அது ஒரு கட்டத்துல நம்மள விழுப்பு நிலையிலிருந்து ஒரு தூக்க நிலைக்கு தள்ளிடுதுல்ல? ஆமா, தள்ளிடுது. மூளையில டோப்பமைன் அலமைகள் அதிகமா சுரந்த நாம ஒரு மாய உலகத்துக்குள்ளேயே போயிடுறோம். சுத்தி இருக்கிற உண்மைகள் எல்லாம் நமக்கு மறந்து போயிடுது. அதத்தான் வள்ளலார் மயக்கம்னு சொல்றாரு. ஆமா, நாம பல நேரங்கள்ல நம்ம நிஜ வாழ்க்கை பிரச்சனைகளை மறக்க அப்படிதானே எஸ்கேப் ஆகுறோம். வீக்கெண்ட் வந்தா ஏதோ ஒரு பார்ட்டி இல்ல தொடர்ந்து பல மணி நேரம் நெட்ஃபிளிக்ஸ்னு ஏதோ ஒண்ணுல மயங்கி கிடக்குறோம். அந்த மயக்கம் நமக்கு தேவைப்படுதே. ஆனா அந்த எஸ்கேப் ஒரு உண்மையான தீர்வு இல்லையே, அது தற்காலிகமானதுதான். மறுபுறம் அவர் பணிக்காதேன்னு சொல்றாரு பாருங்க, அங்கதான் விஷயமே இருக்கு. பனி அப்படின்னா அதீத குளிர். அதிகப்படியான குளிர் மனித உடலை என்ன செய்யும்? மரத்து போகச் செய்யும், உறைஞ்சு போகச் செய்யும். நம்பால கை கால்களை கூட அசைக்க முடியாது. சரியா சொன்னீங்க. இதுதான் டிராமா இல்லனா அதீதமான அழுத்தத்தினால மனித மூளைக்கு ஏற்படுற ஒரே நிலை. வாழ்க்கையில தொடர்ந்து கஷ்டங்கள் வரும்போது இல்ல பெரிய இழப்புகளை சந்திக்கும் போது ஒரு கட்டத்துல எது நடந்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு மனித மனம் உணர்ச்சியற்று போய் கல்லாகிடும். ஓ, அந்த ஃப்ரீஸ் ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவாங்களே, அதுவா? எக்ஸாக்ட்லி. நவீன உளவியல்ல இத ஃப்ரீஸ் ரெஸ்பான்ஸ்னு தான் சொல்லுவாங்க. ஒரு பக்கம் சிற்றின்பங்கள் தர்ற டோபமைன் மயக்கம், இன்னொரு பக்கம் ட்ராமா தர்ற உரைநிலை.
சாதாரண உலக இன்பங்களும் துன்பங்களும் நம்மள இந்த 2 எக்ஸ்ட்ரீம்கள்ல தான் தள்ளுது. ஓ, இப்ப புரியுது. அதாவது நாம எப்பவுமே எதையாவது தேடி பைத்தியம் போல ஓடிக்கிட்டு இருக்கோம், அந்த புதையல மயங்கி விழுறோம். ஆமா. இல்லனா விரக்தியில முடங்கி போய் எந்த செயல்லையும் ஈடுபடாம அப்படியே உறைஞ்சு கிடக்குறோம். நடுவுல பேலன்ஸ்டா நாம இருக்கிறதே இல்ல. அதனால தான் வள்ளலார் சொல்ற அந்த அகநிலவு இன்னர் மூன் உங்கள மயக்கவும் செய்யாது, உறைந்து போகவும் செய்யாதுன்னு அவர் சொல்றாரு. வாவ். அது ஒரு முழுமையான விழிப்பு நிலையிலான அமைதி, அவேக்கண்ட் செரெனிட்டின்னு சொல்லலாம். அது உங்க மூளைய மந்தமாக்கி ஷட் டவுன் செய்யாது, மாறாக மிகவும் தெளிவா கூர்மையா செயல்பட வைக்கும். ம். அதே சமயம் எந்த பதற்றமும் இல்லாம ஒரு ஆழமான அமைதியை தரும். எந்த களங்கமும் இல்லாத அந்த அருளெனும் நிலவு விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற எந்த பாகுபாடும் இல்லாம உங்களை ஒரு மையப்புள்ளில பேலன்ஸ் பண்ணுது. இத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, நாம ஒரு பெரிய மலை உச்சியில நிக்கிறோம்னு வச்சுக்குவோம். நல்லா குளிர்ந்த காத்து வீசுது, அங்க நமக்கு எந்த போதையும் மயக்கமும் இல்ல, அதே சமயம் பயத்துல உறைஞ்சு போகவும் இல்ல. கரெக்ட். மனம் அவ்வளவு தெளிவா அலர்ட்டா இருக்கு, ஆனா உள்ளே அளப்பரிய ஒரு அமைதி நிலவுது. அதத்தான் அவர் நிலவா உருவகப்படுத்திருக்காரு. உண்மையிலே இது எவ்வளவு பெரிய சைக்காலஜிக்கல் இன்சைட் பாருங்க. ஒரு மனிதன் தன் உணர்ச்சிகளை எப்படி சமநிலைப்படுத்தணும் அப்படிங்கறத ஒரு 19ஆம் நூற்றாண்டு கவிதை இவ்ளோ துல்லியமா பேசுதுங்கிறது ஆச்சரியமா இருக்கு. இதுதான் அந்த மூலக்கொள்கையோட சிறப்பே. ஆனா இந்த தெளிவு வந்துட்டா மட்டும் போதுமா? வேற என்ன வேணும்? இந்த அணையாத வெளிச்சம், இந்த மயக்காத நிலவு, இதெல்லாம் எங்கோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் இருக்கா, இல்ல இதெல்லாம் வெறும் தத்துவ பேச்சா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது இல்லையா? கண்டிப்பா. நீங்க சொல்ற இந்த வெளிச்சமும் நிலவும் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இது ஏதோ நமக்குள்ள ஒரு தனியான அறையில பத்திரமா பூட்டி வச்சிருக்கிற மாதிரி தோணுது. இந்த 2 ஆற்றல்களும் எங்கே செயல்படுது? நான் இதை எப்படி ஆக்சஸ் செய்யறது? இதற்கெல்லாம் அவர் இறையாய் எவ்வுயிரகத்தும் அகப்புறத்தும் புறத்தும் இலங்கு நடத்தரசேன்னு இறுதி 2 வரிகள்ல விடையளிக்கிறார். நான் இதை ஒரு மாடர்ன் டெக்னாலஜியோட ஒப்பிட்டு பார்க்க ஆசைப்படுறேன். இது கிட்டத்தட்ட ஒரு காஸ்மிக் வைஃபை சிக்னல் போல இருக்கல்ல. காஸ்மிக் வைஃபை சிக்னலா? கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே, அது கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். அதாவது நீங்க வீட்ல ஒரு வைஃபை ரூட்டரை ஆன் செஞ்சீங்கன்னா அந்த சிக்னல் உங்க கண்ணுக்கு தெரியாது. ஆனா அது சுவர்களை தாண்டி, கதவுகளை தாண்டி, ஏன் உங்க உடலையும் தாண்டி எல்லா இடத்துலயும் பரவி இருக்கும். ஆமா, பரவி இருக்கும். வள்ளலார் சொல்ற இந்த இறையாற்றல் இல்லனா பேரொளி, அகம் அதாவது நமக்குள்ளே, புறம் நாம பார்க்குற இந்த வெளியுலகத்துல, அகப்புறம் நம் மனசுக்கும் வெளியுலகுக்கும் இடைப்பட்ட அந்த பாலம், இப்படி எந்த தடையும் இல்லாம எங்கும் ஊடுருவி இருக்குன்னு சொல்றாரு. கரெக்ட். ஆனா என் நிஜ வாழ்க்கையில எனக்கு பெரிய சந்தேகம் என்னன்னா, வைஃபை சிக்னல் எல்லா இடத்துலயும் இருந்தாலும் என் வீட்ல ஒரு குறிப்பிட்ட மூலையில மட்டும் சிக்னல் கிடைக்கவே கிடைக்காது. டெட் ஜோன்னு சொல்லுவோமே. அதுபோல என் வாழ்க்கையிலையும் பல நேரங்கள்ல நான் கஷ்டப்படும்போது இந்த உள் வெளிச்சம் எனக்கு கிடைக்கிறது இல்லையே. என் வைஃபை ரூட்டரை நான் ரீபூட் செய்யணுமா? மிக அருமையான சிந்திக்க வைக்கிற ஒப்பீடு இது. ஆனா இங்க சிக்னல்ல எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் என்ன பிரச்சனை? நீங்க எதை நடத்தரசேன்னு அவர் சொல்றாரோ அதை கவனிக்க தவறிட்டீங்க. அவர் அந்த ஆற்றல ஒரு ஸ்டாட்டிக்கான, அதாவது ஒரே இடத்துல உறைஞ்சு போன ஒரு பொருளாகவோ இல்ல சிக்னலாகவோ பார்க்கல. ஓஹோ. இலங்கு நடத்தரசே, அதாவது தொடர்ச்சியாக நடனமாடும் அரசன் அப்படின்னு சொல்றாரு. நடனம் அதாவது தொடர் இயக்கம், ஒரு இடத்துல நிக்காத ஒரு செயல்பாடு. ஆமா, குவாண்டம் இயற்பியல்ல பாத்தீங்கன்னா இந்த மொத்த பிரபஞ்சமுமே ஒரு குவாண்டம் ஃபீல்டுன்னு சொல்வாங்க. ஒரு சின்ன அணுவை எடுத்துக்கிட்டா அதுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரான்கள் ஓரிடத்துல சும்மா இருக்கிறது இல்ல. அவை தொடர்ந்து அதிர்ந்துகிட்டே ஒருவித காஸ்மிக் நடனம் ஆடிக்கிட்டே இருக்கு. நீங்களும் நானும் நீங்க பாக்குற இந்த உலகமும் எல்லாமே அந்த தொடர் அதிர்வுகளோட தொகுப்பு தான். வாவ். அந்த மாபெரும் இடைவிடாத நடனத்தைத்தான் வள்ளலார் நடத்தரசேன்னு குறிப்பிடுறாரு. இறைவன் என்பவன் எங்கோ வானத்துல சிம்ஹாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு நபர் அல்ல. அவன் எல்லா உயிர்களுக்குள்ளேயும் ஊடுருவி இருக்கிற ஒரு தொடர் இயக்கம். அப்படி என்றால் அந்த வைஃபை டெட் சோன்னு நான் சொன்னது சிக்னல் இல்லாத இடம் அல்ல. நான் அந்த காஸ்மிக் நடனத்தோட ஒத்திசையாம, அதாவது சிங்க் ஆகாம என்னையே நான் தனிமைப்படுத்திக்கிறதான் பிரச்சனை. எக்ஸாக்ட்லி. நான் என் ஈகோவை, என் ஆங்காரத்தை புடிச்சுக்கிட்டு இறுக்கமா இருக்கும்போது அந்த நடனத்தை என்னால உணர முடியல. நான் அந்த பிரபஞ்ச இயக்கத்தை எதிர்த்து நீச்சல் அடிக்க பாக்குறேன். அதனாலதான் எனக்கு இது டெட் சோனா தெரியுது. அப்படிதானே? மிகச்சரியா பிடிச்சிட்டீங்க. அந்த அகங்காரத்தை எப்படி உடைக்கிறது, எப்படி அந்த பிரபஞ்ச நடனத்தோட ஒத்து செய்யறது அப்படிங்கிறதுக்குத்தான் அவர் பாடலோட கடைசி வரிய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் போல பயன்படுத்துறாரு. எப்படி முடிக்கிறாரு? என் இசையும் அணிந்தருளே அப்படின்னு முடிக்கிறாரு. அது என்ன? என் இசையும் அணிந்தருளே.
நான் பாடுற பாட்ட நீ காது கொடுத்து கேளுன்னு இறைவன்கிட்ட கேக்குறாரா? ஒரு கவிஞரோட சாதாரண வேண்டுதல் போலதானே இது இருக்கு. இல்ல, நீங்க இத ரொம்ப மேலோட்டமா பாக்குறீங்க. அங்கேதான் அந்த அதீத பணிவு வெளிப்படுது. பணிவா? எப்படி? இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பேரண்டத்தோட இயக்கம், புயல்ல அணையாத ஜோதி, முழுமையான நிலவு, அகத்திலையும் புறத்திலையும் நடக்கிற மாபெரும் குவாண்டம் நடனம், இதையெல்லாம் வர்ணிச்சிட்டு அவர் கடைசியா என்ன சொல்றாருன்னா, சொல்லுங்க. நீ அணிந்திருக்கிற எண்ணற்ற ஆபரணங்கள்ல நட்சத்திரங்கள், பால்வீதிகள்ங்கிற பெரிய பெரிய நகைகளுக்கு மத்தியில நான் எழுதின இந்த சின்ன பாட்டையும் ஏன் இசையையும் ஒரு சின்னஞ்சுற ஆபரணமா ஏத்துக்கிட்டு நீ அணிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. வாவ்! அதாவது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற கர்வம் அங்க அறவே இல்ல. கொஞ்சம் கூட இல்ல. எவ்வளோ பெரிய பிரபஞ்சத்துல நான் ஒரு சின்ன தூசு. ஆனா அந்த தூசும் உன்னோட இணைய ஆசைப்படுது அப்படிங்கிற ஒரு விதமான ஈகோ டெத்து. இது ஏதோ கண்மூடித்தனமான மத நம்பிக்கை போல தெரியல. பிரம்மாண்டத்தோட பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி ஒரு மனிதனோட அகங்காரம் எப்படி தானாக உதிர்ந்து போகுதுங்கிறத மிக அழகா காட்டுற ஒரு சரணாகதியா படுது. உண்மைதான். அவ்ளோ பெரிய அறிவை வெளிப்படுத்திட்டு இறுதியில எப்படி ஒரு சின்ன குழந்தைய போல தன்னை சுருக்கிக்கிறாரு பாருங்க. அதுதான் உண்மையான ஞானம். அறிவியலோட உச்சத்தை படிக்கிற ஒரு விஞ்ஞானிக்கு பிரம்மாண்டத்தோட எல்லையற்ற தன்மையை பார்க்கும்போது எப்படி ஒரு பிரமிப்பு, ஒரு ஆ ஏற்படுமோ அதே பிரமிப்பு தான் வள்ளலாருக்கும் ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பா. அந்த பிரமிப்பு தான் மனிதனோட ஈகோவை அழிச்சு அவனுக்குள்ள இருக்கிற அந்த தூண்டாத விளக்கினே ஒளிரச் செய்யுது. அந்த பணிவு வரும்போதுதான் நீங்க சொன்ன அந்த வைஃபை டிச் ஜோன் மறையுது, மனிதன் பிரபஞ்ச நடனத்தோட முழுமலை இணையறான். இது உண்மையிலேயே ஒரு மனதை விரியச் செய்யும், அதாவது ஒரு மைண்ட் எக்ஸ்பேண்டிங் பயணம். வெளியில என்ன புயல் அடிச்சாலும் அணையாத, தனக்கு எந்த ஒரு தூண்டுதலும் தேவையற்ற ஒரு உள் வெளிச்சம். ம் நம்மள மயக்கி அடிமையாக்காமலும் அதற்காக நம்மள மறத்துப் போகச் செய்யாமலும் தெளிவான விழிப்புணர்வோடு வச்சிருக்கிற ஒரு அகநிலவு. உடலுக்குள்ளேயும் வெளியிலேயும் எல்லா பொருட்களுக்குள்ளேயும் இடைவிடாம இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பிரபஞ்ச நடனம். இந்த மூன்றையும் நாம இன்னைக்கு ரொம்ப விரிவா பார்த்தோம். ஆமா, ரொம்ப ஆழமா அலசிட்டோம். ஆனா இவ்வளவு நேரம் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, அன்றாட வாழ்க்கை போராட்டத்துல இருக்கிறவங்களுக்கு இது எங்க உதவ போகுது? அதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த மூலக்கவிதையோட ஆழத்தை நாம இன்னைக்கு முற்றிலும் புதிய கோணத்துல பிரிச்சு மேய்ஞ்சிட்டோம். இது ஏதோ படிக்க வேண்டிய ஒரு இலக்கிய பாடம் அல்ல. இது உங்க மூளைக்கும் மனசுக்கும் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கும் இடையே உள்ள ஒரு நேரடி தொடர்பு. எக்ஸாக்ட்லி. இங்க நாம முடிப்பதற்கு முன்னாடி உங்களை சிந்திக்க வைக்க ஒரு கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். வள்ளலார் குறிப்பிடுற இந்த அணையாத விளக்கும், மயக்காத நிலவும், அந்த பிரம்மாண்டமான நடனமும் உங்களுக்கு வெளியிலயோ இல்ல ஏதோ ஒரு மலை உச்சிலையோ இல்ல. அது உங்களுக்குள்ளே தான் இருக்கு. ஆமா, அது பிண்டமாகிய உங்க உடலுக்குள்ளேயே, உங்க நரம்புகளுக்குள்ளேயே எந்த நேரமும் இயங்கிக்கிட்டு இருக்குங்கிறது தான் அறிவியல் மற்றும் தத்துவத்தோட உண்மை. அப்படி இருக்கும்போது உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு பொருளாதார சிக்கல், இல்ல ஒரு உறவு முறிவுங்கிற சின்ன புயல் வீசும்போதெல்லாம் நீங்க ஏன் அந்த உள் ஒளிய மறந்துட்டு வெளியே எரியற சின்ன மெழுகுவர்த்திகள் கிட்ட வெளிச்சம் பிச்சை கேக்குறீங்க? ரொம்ப ஆழமான கேள்வி இது. உங்க வெளி உலக புயல் உங்க உள் விளக்கை எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு உங்க ஈகோவை ஓரமா வச்சுட்டு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தூண்டப்படாத ஜோதிய நீங்க உணர்ந்து ஒளிரச் செய்வதற்கான உங்களுடைய முதல் படி இன்னைக்கு என்னவாக இருக்கும்? இது உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. அந்த விடை உங்க இருள நிரந்தரமா விரட்டும். சிந்தியுங்கள். உங்களின் உள் வெளிச்சம் எப்போதும் பிரகாசமா ஒளிரட்டும்.